கொண்டக்கடலை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் வெள்ள கொண்டக்கடலைய நான் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது குக்கர்ல சேர்த்து தேவையான அளவு தண்ணி, அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்து மூடி வச்சு, குக்கர்ல 2 விசில் ஹை ஃப்ளேம்லயும், 2 விசில் லோ ஃப்ளேம்லயும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பில, மல்லித்தழை, புதினா எடுத்திருக்கேன். இத கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ ஊற வச்சுருங்க. இப்போ குக்கர்ல ஒரு 50 எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யி சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3யும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, அப்புறமா மல்லித்தழை, புதினா சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா 50 எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொண்டைக்கடலை நல்லா இந்த அளவுக்கு மசிய வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப இதில உள்ள தண்ணியுமே நீங்க சேர்த்துக்கணும். அதாவது 1 கப் அரிசினா 2 கப்பு தண்ணி. அந்த ரேஷியோல நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணிய சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சிருக்கிற அரிசிய சேர்த்துட்டு, கடைசியா நம்ம அந்த வேக வச்சிருக்கிற கொண்டைக்கடலையும் ஆட் பண்ணி குக்கர மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்தீங்கன்னா, கொண்டைக்கடலை பிரியாணி ரெடி.